கோயம்புத்தூருக்கு ஆபத்தா? 30 முதல் 40 வரையிலான மக்கள் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற குறிப்பும், அங்க இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தினுடைய மணிக்கூண்டு இடிந்து விழுந்ததாக ஒரு குறிப்பும் இடம்பெற்றிருக்கு. 27,000 கிலோமீட்டர் வரையிலும் அந்த பூகம்பம் பாதிச்சிருக்குன்னா அதனோட வீரியம் எந்த அளவா இருக்கும், அதனுடைய ரிக்டர் அளவுகள் எந்த அளவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மக்கள் இதே மாதிரியான ஒரு ஆபத்தை அனுபவிச்சிருக்காங்க. இந்த பூகம்பத்துடைய வீரியம் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரையிலும், கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி, கோட்டயம் போன்ற பகுதிகளிலும் அதிக அளவுல உணரப்பட்டிருக்கு. கண்டிப்பா இன்னும் ஒரு 6 வருடங்கள்ல அந்த பூகம்பத்தை நம்ம கோயம்புத்தூர் பகுதியிலேயோ அல்லது கேரள பகுதியிலேயோ மிக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எதிர்காலத்தில் அதே மாதிரியான ஒரு ஆபத்து நம்ம தலைமுறைக்கு வருமா? வெல்கம் டு மீடியா மைண்ட்ஸ். நான் உங்கள் ரமேஷ். தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. அந்த பூகம்பத்துடைய சுவடு இன்னைக்கு வரையிலும் மாறாம இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த பூகம்பத்தால, அந்த நிலநடுக்கத்தால கிட்டத்தட்ட 14,000க்கு மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற செய்தி கூட தெரியுமா? அந்த 14,000 பேர் உயிரிழந்த பகுதிகள் எது அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். அந்த நிலநடுக்கம் எங்க ஏற்பட்டதுன்னா நம்ம கோவை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலக்காட்டுல தான் அந்த மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. பாலக்காட்டுக்கு பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நல்லேப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் அந்த பூகம்பத்துடைய மையமா இருந்திருக்கு. அங்கதான் அந்த பூகம்பம் வந்து கிளம்பிச்சு, நிலநடுக்கம் துவங்குச்சு. இந்த பூகம்பத்துடைய வீரியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 சதுர கிலோமீட்டர் வரை சென்று பாதித்ததா புவியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. 27,000 கிலோமீட்டர் வரையிலும் அந்த பூகம்பம் பாதிச்சிருக்குன்னா அதனோட வீரியம் எந்த அளவா இருக்கும், அதனுடைய ரிக்டர் அளவுகள் எந்த அளவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 6 முதல் 6.5 வரையிலான ரிக்டர் அளவுகள் அந்த பூகம்பத்தால ஏற்பட்டிருக்கு. அதனால மிகப்பெரிய அளவுல சேதாரம் ஏற்பட்டிருக்கு. கேரளா மட்டும் கிடையாது, நம்ம கோயம்புத்தூரும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறதா வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. 1900 ஆண்டு பிப்ரவரி 8ஆம் நாள் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தால நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹால் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 30 முதல் 40 வரையிலான மக்கள் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற குறிப்பும், அங்க இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தினுடைய மணிக்கூண்டு இடிந்து விழுந்ததாக ஒரு குறிப்பும் இடம்பெற்றிருக்கு. இந்த பூகம்பத்துடைய வீரியம் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து திருநெல்வேலி வரையிலும், சேலம், பெருந்துறை போன்ற பகுதிகளிலையும், கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி, கோட்டயம் போன்ற பகுதிகளிலையும் அதிக அளவுல உணரப்பட்டிருக்கு. சரி, இந்த பூகம்பம் வந்ததா வரலாற்று பதிவுகள் இருக்கு. கோயம்புத்தூருக்கு வந்தது, கேரளாவுக்கு வந்தது, பூகம்பம் வந்தது. ஆனா அதுபோல மீண்டும் ஒரு பூகம்பம் வருமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டா கண்டிப்பா வரும் அப்படிங்கிறதா புவியியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பூகம்பம், ஒரு நிலநடுக்கம் ஒரு பகுதியில் எந்த வருடம் ஏற்படுதோ அந்த வருடத்திலிருந்து சராசரியாக 70 முதல் 130 வருடங்களுக்குள்ள அதே இடத்துல மீண்டும் ஒரு முறை பூகம்பம் வரும் அப்படிங்கிறது புவியியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி பார்த்தா அந்த நல்லேப்பள்ளியில் தொடங்கின அந்த பூகம்பம் 1900 ஆண்டு பிப்ரவரி 8ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த பூகம்பத்துக்கு இப்போது வயசு பார்த்தீங்கன்னா 124 வயசு ஆச்சு. ஆய்வாளர்கள் சொன்னபடி 130 வருடத்துக்குள்ளார ஒரு பூகம்பம் வரணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 6 வருடங்கள்ல அந்த பூகம்பத்தை நம்ம கோயம்புத்தூர் பகுதியிலேயோ அல்லது கேரள பகுதிகளிலோ மிக கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கேரளாவில் வந்தாலும் சரி, கோயம்புத்தூர்ல வந்தாலும் சரி, அதனுடைய பாதிப்பு அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த விஸ்தீர்ணமா அந்த பூகம்பத்துடைய பாதிப்பு இருந்திருக்கிற பொழுது இப்போதும் அந்த பாதிப்பினுடைய அதிர்வுகள் நம்ம கோயம்புத்தூரை கண்டிப்பாக தாக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இன்னும் கூட புவியியல் ஆய்வு வல்லுநர்கள் சொல்வது, நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 100 வார்டுகள்ல கிட்டத்தட்ட 70 வார்டுகள் பூகம்பத்தினுடைய பிடியில் இருக்கிறது. அதுல 35 வார்டுகள் மிக தீவிரமான பூகம்ப பாதிப்பில் முடங்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு தீவிரமான பகுதிகளா அந்த பகுதிகள் இருக்கு. இன்னும் ஒரு 35 வார்டுகள் ஒரு சராசரியான பூகம்ப அளவு ஏற்படும் அப்படின்னு அவங்க ஆய்வாளர்கள் சொல்றாங்க. குறிப்பா செல்வபுரம், ஆர்எஸ்புரம், PN புதூர், சாய்பாபா காலனி போன்ற பகுதிகள்லாம் பூகம்பத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வேண்டுமென்றோ அல்லது யாரையும் மிரட்ட வேண்டும் என்றோ அல்லது தற்போது இருக்கக்கூடிய இந்த புவியியல் சார்ந்த செய்திகளுக்காக நாமும்
புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது உண்மையான ஒரு வரலாற்று பதிவு. கோயம்புத்தூர் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி தான் அப்படின்னு நிச்சயமா அடித்து சொல்லக்கூடிய வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. அதே போன்று அந்த பூகம்பம் 100 ஆண்டுகளுக்குள்ள மற்றும் ஒரு பூகம்பம் வரக்கூடும் அப்படிங்கிறது புவியியல் வல்லுநர்கள் அடித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இதற்கும் நாம் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செய்திகள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அது வராம இருக்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனாலும் கூட இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது. இயற்கை எந்த நேரத்துல எந்த விஷயத்த யாருக்கு எப்படி செய்யணுமோ அதை அப்படி அது சரியாக செய்து முடிக்கும். முடிந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை நம்ம பேணி பாதுகாத்து இந்த மாதிரியான இயற்கை இடர்பாடுகள் வராம தடுக்கக்கூடிய வேலைகளை அதிகபட்சமா நம்ம முயற்சி செய்யலாம்.